ஒரு சிறிய கிராமத்துல ஒரு அப்பா, மகன் இருந்தாங்க. அந்த மகனுக்கு 15 வயசு தான் ஆகுது. அந்த அப்பா தன்னுடைய மகனுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்த சொல்லிக் கொடுக்க நினைச்சாரு. அதனால அந்த பையனுக்கு ஒரு சிறிய பொட்டலத்த எடுத்துட்டு போய் குடுத்தாரு. அந்த பையனும் அப்பா தனக்கு ஏதோ பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறதா நினைச்சு சந்தோஷமா அந்த பொட்டலத்த திறந்து பார்த்தான். திறந்து பார்த்த பையனுக்கோ பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த பொட்டலத்துக்குள்ள ஒரு சிறிய கல்லு தான் இருந்தது. அந்த பையன் ஒரே குழப்பத்தோட தந்தைய பார்த்து கேட்டான். அப்பா, என்னப்பா கல்லு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு தந்தை சொன்னாரு, இந்த கல்லு தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகுது அப்படின்னு. பையனுக்கு எதுவும் புரியல. கல்லு பாடம் சொல்லி கொடுக்குமா? என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். தந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த கல்ல நீ 3 பேர்கிட்ட விக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஆனா இது கல்லுன்னு யார்கிட்டயுமே சொல்லாத அப்படின்னு சொன்னாரு. பையனும் சரின்னு சொல்லிட்டு முதல்ல சந்தைக்கு போனான். முதல்ல ஒரு கடைக்காரர் பார்த்தாரு. இந்த கல்லா? சரி, இதுக்கு ஒரு 10 ரூபாய் தர முடியும் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு திரும்பவும் அதே கல்லை எடுத்துட்டு போய் ஒரு நகை கடையில கேட்டான். அங்க இருந்த வியாபாரி அந்த கல்ல பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு. இந்த கல்லா? இந்த கல்லுக்கு ஒரு 1000 ரூபாய் தர முடியும் அப்படின்னு சொன்னான். பையனுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த கடைக்காரர் 10 ரூபாய் சொன்னாரு. இவர் 1000 ரூபாய் சொல்றாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டான். திரும்பவும் நடந்து போய்க்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஜெம்ஸ்டோன் ஷாப் இருந்தது. அந்த ஜெம்ஸ்டோன் ஷாப்ல இருந்த எக்ஸ்பர்ட் அந்த கல்ல பரிசோதிச்சு பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. தம்பி, உண்மையாலுமே இது ஒரு ரேரான டைமண்ட். இந்த கல்லுக்கு குறைஞ்சது என்னால 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. பையனுக்கும் சந்தோஷம் தாங்கல. வீட்டுக்கு ஓடி வந்தான். பெரிய ஆச்சரியத்தோட தன்னோட அப்பா கிட்ட சொன்னா, அப்பா, நான் ஒரு சின்ன கல்லுன்னு நினைச்சேன். இந்த கல்லுக்கு இவ்ளோ வேல்யூ இருக்கா அப்படின்னு. அப்போ அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, கல்லு அதே கல்லு தான். அந்த கல்லு உன் கையில இருந்து மாறவே இல்ல. ஆனா அத பாக்குறவங்களால தான் அதனுடைய மதிப்பே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த அப்பா தன்னுடைய மகனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை பாடத்தை சொல்ல தொடங்கினாரு. இங்க பாருப்பா, உன்னுடைய மதிப்பு உன்னை தெரியாதவங்க கிட்ட இல்ல. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட தான் இருக்கு. நீ எங்க நிக்கிற, யாரோட இருக்கிற, யார் உன்னை மதிக்கிறாங்க, இதெல்லாம் தான் உன்னுடைய வாழ்க்கைய மாற்றப் போகுது. அதனால உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ற இடத்துல ஒருபோதும் இருக்காது. உன்னுடைய வேல்யூ தெரியிற இடத்துல போய் இருந்தன்னா, நீ இன்னுமே பெரிய அளவுல சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. இதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மதிப்பு உங்கள தெரியாதவங்க கிட்ட இல்ல. உங்கள உண்மையா புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய ஷைனிங் ஸ்டோனா இருந்தாலும், ஒரு குப்பை கிடங்குல இருந்தீங்கன்னா, உங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால உங்கள மதிக்காத இடத்த விட்டு நகர்ந்துருங்க. நீங்க எதுவும் மரம் இல்ல. அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமும் இல்ல. உங்களுடைய மதிப்ப குறைச்சு பேசுறவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. நீ ஷைன் ஆகுற நேரம் வந்துருச்சுன்னா, உன்னை இக்னோர் பண்ணவங்க கூட உன்னையே ஃபாலோ பண்ணுவாங்க. சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போங்க. ஏன்னா, சிரிப்பு உங்க உள்ளத்த சுத்தப்படுத்தும் ரகசிய ஆயுதம். இந்த உலகம் உங்கள சேஞ்ச் பண்ணட்டும் அப்படின்னு காத்திருக்க வேண்டாம். நீங்களே உங்கள சேஞ்ச் பண்ணி, உங்களுடைய வேல்யூக்கு தகுந்த இடத்துக்கு போயி, பெரிய அளவுல வெற்றி அடையுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரீஸ் நீங்க கேட்க முடியும். தேங்க் யூ சோ மச்.